யாங்க குவைத்தில் கிட்டத்தட்ட இந்தியர்கள் 40 பேர் வந்து தீ விபத்தில் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 90 பேர் கிட்ட வந்துட்டு தீ விபத்துலேருந்து காப்பாற்ற விட்டுறாங்க. இது கேட்டதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது நினைக்கும் போது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த 40 பேரை நம்பி ஒரு பெரிய குடும்பமே இருக்குது. காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு போவாங்க. ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு தென் அகைன் ஒர்க் பண்ணிக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு ஒரு பிரேக் இருக்கும், லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சப்பறம் 6 மணிக்கு வந்து அவங்க வேலை முடியும். தன் குடும்பத்தெலாம் விட்டுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், தான் பெற்றோர் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக தன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மொத்தமாக அந்த வெளிநாட்டில் அந்த வெயில வேலை பார்த்துட்டு இருக்கோம் அவங்க. அந்த மாதிரி நபர்கள் இருக்கும்போது ஒரு 6 மணிக்கு அவங்க வேலை முடிஞ்சுன்னா அவங்க 7 மணிக்கு 7:30 ஆகும் அவங்க அந்த கேம்ப் போகிறதுக்கு. தென் அங்கே போயிட்டு அவங்க வந்துட்டு சாப்பாடு சமைச்சு சாப்பிட்ணும், துணிலாம் துவைக்கணும். அது முடிஞ்சப்போ ஒரு 12 மணி 11 மணி ஆயிரம் வீட்டில் பேசி முடிச்ச அப்புறம் தென் அகைன் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், அவங்க வந்து வேலைக்கு போகணும். இதே மாதிரி ஒரு மெஷின் வாழ்க்கையில் வாழ்ந்துருக்க ஒரு நபர் தான். ஆனால் அந்த 40 பேர் வந்து அந்த தீ நெருப்பில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி நைட் ஃபுல்லாகவே ரொம்ப ஒரு மாதிரி அதோட இம்பாக்ட் பண்ணிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு.